திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 419 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 36. திருப்பெருந்துறை திருத்தலத்தில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் செத்திலாபத்து திருப்பதிகம் பாடி அருளிய பின் புணர்ச்சிப்பத்து திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். பொய்யர் பொய்யனே நின் பொன்பாதம் புணரும் நாள் எந்நாள் என்றும் என்று வாதவூரடிகள் புராணம் இதனை விவரிக்கின்றது. நிரீஸ்வரவாதிகளுக்கு நிரீஸ்வரராய் நிற்பவரே, தேவரீரது பொன் போன்ற திருவடிகளை அடியேன் புணர்ந்து இருப்பது எந்நாளோ என்று புணர்ச்சிப்பத்து அருளினார் எம்பிரான் வாதவூரடிகள் பெருமான். புணர்ச்சிப்பத்து திருப்பதிகத்தில் பரமுக்தி நிலையில் ஆன்மா இன்பம் நுகர்வதை கூறப்படுகின்றது. ஆன்மா இறைவனோடு கலந்து ஒன்று ஆகிவிடுவதில்லை. இறைவன் வேறு தான் வேறு என்று தனித்தனியே நிற்பதுவும் இல்லை. ஆன்மா இறைவனோடு ஒன்றாகிவிட்டால் வீட்டின்பம், அந்த முக்தி இன்பம் நுகர்வதற்கு ஒரு பொருள் இல்லை என்று ஆகிவிடும். ஆன்மா நித்திய பொருள் என்ற கொள்கைக்கும் முரணாகும். ஆன்மா இறைவனது இருப்பையும் தன் இருப்பையும் தான் இன்பம் நுகர்தலையும் உணர்ந்தால் அது தன்முனைப்பு ஆகி ஆணவத்தின் செயலாக முடியும். ஆன்மா முக்தி இன்பத்தை முழுமையாக நுகர இயலாத நிலையும் எய்தும். எனவே பரமுக்தி நிலை என்பது அத்வைத இலக்கணம் என்ற கருத்தாக புணர்ச்சிப்பத்து திருப்பதிகத்துக்கு அமைகின்றது. முக்தியிலே ஆன்மா இறைவனோடு அத்வைதமாக கலந்து இருக்கும். அந்த நிலையில் தான் நுகர்கின்ற பொருள் என்றும் தான் நுகர்வது சிவானந்தம் என்றும் சிவஞானத்தின் மூலம் சிவபோகத்தை நுகர்கின்றோம் என்றும் திரிபுடி இல்லாத நிலை பரமுக்தி நிலை. அதுவே ஆன்மா இறைவனோடு அத்வைதமாக கலந்து இருக்கும் நிலை. அதுவே புணர்ச்சிப்பத்து திருப்பதிகத்தின் கருத்தாக அமைய அத்வைத இலக்கணம் என்று அமைக்கப்பட்டது. புணர்ச்சிப்பத்து திருப்பதிகத்திற்கு அகஸ்தியர் சூத்திரம் உணர்ச்சி தரு மெய் புணர்ச்சிப்பத்து முக்தியருளும் அத்துவித இலக்கணம் என்பது ஆகும். புணர்ச்சிப்பத்து திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. ஆண்ட குருவை பிரியாது அணைந்து பணி பிரிந்து மிகும் அன்போடு இன்பம் பூண்டு கிடக்கப் பெறுவது என்றுகொலோ எனும் விருப்பம் புணர்ச்சிப்பத்தாம். 10 ஆசிரிய விருத்தங்கள் கொண்ட இப்பதிகம் இடையே சில அடிகள் சீர் குறைந்து வருவதால் இவற்றை பொதுவாக ஆசிரிய விருத்தம் என்றனர். இவ்விதம் சீர் குறைந்து வருவது விருத்தத்தின் இயல்பும் ஆகும். புணர்ச்சிப்பத்து திருப்பதிகத்தில் உயிர் இறைவனோடு புடைபட்டு இருத்தல், ஆண்டு கொண்ட ஆரமுதை பூண்டு கிடத்தல், புள்ளி புணர்தல், அணைதல், புக்கு நிற்றல் ஆகிய சொற்றொடர்கள் சுத்தாத்வைத தொடர்பினை விளக்குகின்றன. இறைவனை குறிக்கும் சொற்றொடர்கள் அருள் இன்பத்தில் ஆழ்ந்து பழுத்த உள்ளத்திலே எழுந்து வருகின்ற சொற்றொடர்கள். நெல்லிக்கனியை, தேனை, பாலை, நிறையின் அமுதை, அமுதின் சுவையை என்றெல்லாம் அந்த சொற்றொடர்கள் அமைகின்றன. புணர்ச்சிப்பத்து என்பது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தம்மை இறைவன் குருவாய் வந்து ஆண்டு அருளிய பின் தம் குருநாதரை பிரியாது அவரோடு இரண்டர கலந்து சேர்ந்திருத்தலை தமது விருப்பம் என்று கூறுகின்ற 10 திருப்பாடல்களை உடைய பதிகம் ஆகும். புணர்ச்சிப்பத்து திருப்பதிகத்தின் கருத்து அத்துவித இலக்கணம். அத்துவிதம், இலக்கணம் என்ற 2 சொற்கள் அவை புணரும்போது அத்துவித விலக்கணம் என்று ஆகின்றது. அத்துவிதம் என்ற சொல் சம்ஸ்கிருதத்தில் அத்வைதம் என்று வழங்கி வரும். அது தமிழிலே அத்துவிதம் என்று வரும். அத்வைதம் என்றால் ந த்விதீயம் என்ற 2 சொற்களின் கூட்டு. அது அத்விதீயம் என்பது தமிழிலே அத்துவிதம் என்று வழங்கப்படுகின்றது. அத்வைதம் என்ற சொல்லிலே இருக்கின்ற ஆ என்ற முன் அடை, அதாவது உபசர்க்கம், அது அண்மை பொருளை உணர்த்துகின்றது. த்விதம் என்றால் 2, அத்விதம் என்றால் 2 அண்மை. அதாவது உயிரும் இறைவனும் இருவேறு அறிவுப் பொருட்களாக இருந்தாலும் கூட முக்தியிலே
அவை இரண்டு என்றும் ஒன்று என்றும் கூறப்பட முடியாதபடி பிரிவு இல்லாமல் வேற்றுமையின்றி ஒன்றுபட்டு நிற்கும் தன்மை. சுருக்கமாகச் சொன்னால் அது இறைவன் உயிரோடு கலந்திருக்கும் தன்மையால் ஒன்றாகவும், உயிருக்கு அறிவிக்கும் தன்மையால் உயிருக்கு வேறாகவும், செயலால் நுகர்விக்கும் தன்மையால் உயிருக்கு உடனாகவும் நின்று உயிரிலே இச்சை ஞானம் கிரியைகளை நிகழ்த்துவித்து உயிரை இன்பம் நுகரும்படி செய்யும் இறைவனது அருள்தன்மை ஆகும். அது சைவ சித்தாந்தத்தில் சுத்தாத்வைத உண்மை என்று கூறப்படும். இது இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தத்தை குறிக்கும். இந்த உண்மை சிவஞான போதம், சிவஞான சித்தியார் இவற்றில் 2வது மற்றும் 11வது சூத்திரங்களிலே மிக விரிவாக கூறப்பட்டிருக்கின்றது. அத்வைத இலக்கணம் என்பது பதியாகிய இறைவனும் பசுவாகிய உயிரும் ஒன்றுமல்ல இரண்டுமல்ல ஒன்றிரண்டுமல்ல என்று கூறும் இரு பொருட்களின் தொடர்பை கூறும் இலக்கணம் ஆகும். நிஷ்டை கூடி இருப்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டால், இந்த ஆறுயிரானது முன்பு போல பரிபாகச் சின்னம் பலவுடன் தொழுது அபேத அத்வைத காட்சியால் அதுவாய் போவதே பரமுக்தி அடிமை என்று அருளப்பட்டது இத்திருப்பதிகமாகிய புணர்ச்சி 10. இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் புணர்ச்சி 10 திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். புணர்ச்சி 10. அத்துவித இலக்கணம். பதியும் பசுவும் ஒன்றுமல்ல வேறானதுமல்ல. பசுவின் பரிசு பதியுடன் பிரியாது அணைந்து பணிபுரிந்து மிகும் அன்போடு ஆண்ட குருமணியிடம் இன்பம் பூண்டு கிடக்கப் பெறுவது. திருப்பெருந்துறையில் அருளியது. சுடர் பொன் குன்றை தோளாமுத்தை வாழா தொழும்பு உகந்து கடைப்பட்டேனை ஆண்டு கொண்ட கருணையாலயனை கருமால் பிரம்மன் தடைப்பட்டு இன்னும் சாரமாட்டா தன்னை தந்தையன் ஆரமுதை புடைப்பட்டு இருப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே ஆற்றகில்லேன் அடியேன் அரசே அவனி தலத்து ஐம்பொன்னாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எம்பெருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உருகி ஓலமிட்டு போற்றி நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை விருப்பு இலேனை ஆண்டு கொண்ட என் ஆரமுதை அள்ளூறு உள்ளத்து அடியார் முன் வேண்டும் தனையும் வாய்விட்டு அலறி விரை ஆர் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாதவரும் அமரர்கோனும் சொல்லிப் பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை நெல்லிக்கனியை தேனை பாலை நிறையின் அமுதை அமுதின் சுவையை புள்ளி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே திகழத் திகழும் அடியும் முடியும் காண்பான் கீழ்மேல் அயனும் மாலும் அகழப் பறந்தும் காணமாட்டா அம்மான் இம்மாநிலம் முழுதும் நிகழப் பணி கொண்டு என்னை ஆட்கொண்டு ஆவா என்ற நீர்மையெல்லாம் புகழப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே பரிந்து வந்து பரம ஆனந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமால் உற்றேன் என்று நின்று சொரிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் ரோமம் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்தே நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை
காலை நிலனை விசும்பை தனை ஒப்பார இல்லாத்தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனையே கண்ணீர் அருவிபாய கையும் கூப்பி கடிமலரால் புனையப் பெறுவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. நெக்கு நெக்கு உள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்து நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. தாதாய் மூவேள் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கு ஓர் மருந்தேன் பெருந்தேன் பில்க எப்போதும் ஏது ஆம்மணியே என்று ஏத்தி ஏது ஆம்மணியே என்று என்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத போது ஆய்ந்து இரவும் பகலும் எழிலார் பாத போது ஆய்ந்து அணைவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை உணர்ந்தே. காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கு எல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே என ஆண்ட பார்ப்பானே எம்பரமா என்று எம்பரமா என்று எம்பரமா என்று பாடி பாடி பணிந்து பாதப்பூ போது அணைவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே. பாதப்பூ போது அணைவது என்று கொல்லோ என் பொல்லா மணியை புணர்ந்தே என் பொல்லா மணியை புணர்ந்தே. திருச்சிற்றம்பலம். புணர்ச்சி 10 திருப்பதிகத்தின் திருப்பாடல்களின் அர்த்தத்தை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.